அன்புள்ள நண்பர்களே, சிங்கநாதம் யூடியூப்பின் ரசிக பெருமக்களே, உங்கள் முன்பு இன்றைய சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன். இந்த சிங்கநாதம் சேனலுக்கு நீங்கள் எல்லாரும் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு கேட்க வேண்டும் என்று உங்களை மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ எனக்கு இந்த சிங்கநாதம் யூடியூபுக்கு கூகுள் ஒரு 35 ப்ராட்காஸ்ட் தான் பர் மந்த் அலோவ் பண்ணுறான். அதனால் என்கிட்ட ஒரு 10 ப்ராட்காஸ்ட் குரூப் இருக்குது. அதனால் ஒரு 10 நாளைக்கு ஒரு வீடியோ தான் என்னால் ரிலீஸ் செய்ய முடியும். ஆகவே 10 நாட் விஷயத்தை தேக்கி வைத்து ஒரு பெரிய லெக்சராகத்தான் ஒவ்வொரு முறையும் கொடுக்க முடியும். ஆகவே நீண்ட உரைகளை நீங்கள் முழுவதும் கேட்டு பயனடைய வேண்டும், என்னையும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு மீண்டும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அந்த கூத்தாடிகள் தான் இந்த முன்னாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் MC சம்பத், உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு, தவிர CV சண்முகம், டாக்டர் விஜயபாஸ்கர். இவர்கள் எல்லோருமே, இவர்கள் மட்டுமல்லாமல் எல்லா அமைச்சர்களுமே ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்பு சசிகலாவின் ஆணைக்கிணங்க அவரது காலை தொட்டு வணங்கி முதலமைச்சரானார் எடப்பாடி. எடப்பாடிக்கு இது மிகவும் பெரிய சேலஞ்சாக இருந்தது. யாரும் எடப்பாடியை அவர் எளிதில் முதலமைச்சராகவோ பொதுச் செயலாளராகவோ ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத காரணத்தால் எடப்பாடி EPS பழனிசாமி அவர்களும் சம்பாதித்து கொண்டு எல்லா அமைச்சர்களையும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் நீங்கள் இஷ்டம் போல் சம்பாதித்து கொள்ளுங்கள், கொள்ளையடிங்கள், நீங்கள் கொள்ளையடித்தால் நான் கேட்க மாட்டேன், நானும் கொள்ளையடிக்கிறேன் என்று அவர் சுயநலத்துடன் இருந்த அவர் கொள்ளையடித்து கொண்டிருந்தார். அவரே இந்த சசிகலாவுக்கும் அம்மா ஜெயலலிதா அம்மாவிற்கும் துரோகம் செய்தார் என்பதில் எனக்கு வேற்று கருத்து இல்லை. அதுபோல் கொள்ளையடித்து மிக பெரிய 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 கோடீஸ்வரர்களாக ஆகியுள்ள இந்த அமைச்சர்கள் MC சம்பத், உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜன், CV சண்முகம், டாக்டர் விஜயபாஸ்கர், MR பாஸ்கர், இன்னும் எல்லாருமே இவர்கள் எல்லோரும் கொஞ்சம் இம்மி அளவு கூட நன்றி இல்லை. எடப்பாடி என்ன தவறை செய்தாலும் செய்திருக்கட்டும், இப்பொழுது எடப்பாடியை கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம், இவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. எடப்பாடி முதலமைச்சராக இருந்து உங்களை கொள்ளையடிக்கிறதற்கு அனுமதித்த காரணத்தால் தான் உங்களால் கொள்ளையடிக்க முடிந்தது, தமிழ்நாட்டின் நிதி நிலைமையை சீரழிக்க முடிந்தது. இப்போ நீங்கள் எடப்பாடியை விட்டு சம்பாதிச்சாச்சுல, காசு சம்பாதிச்சாச்சுல, கொள்ளை அடித்தாச்சுல, பகல் கொள்ளை அடித்தாச்சுல. இப்போ என்ன கட்சி மாதிரி? இப்போ நீங்கள் எல்லோரும் அண்ணா திராவிட முன்னேற்ற 2001 நான் சொல்கிறேன், 26 வருஷமாக ஜெயலலிதாவின் ஆட்சியை கண்டவர்கள் நீங்கள், அவருடைய ஆட்சியில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் நீங்கள். இப்பொழுது இத்தனை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இத்தனை லாபத்தை அடைந்துவிட்டு உங்களை காண இன்றைய அமைச்சர்களான தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்கள் எல்லோரும் உங்களிடம் மன்றாடி உங்கள் முன் நின்றார்கள். உங்களை பார்க்க அனுமதி கிடைக்காமல் வெளியில் நின்றிருந்தார்கள். அவர்களை நம்பி நீங்கள் அந்த கட்சியில் இணைவதற்காக பனையூரில் விஜய் அவர்களின் வீட்டின் வாசலில் நிற்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் ஒரு அமைச்சர்களாக இருந்தவர்கள், உங்களுக்கு கௌரவம் இருக்கிறதா? ஏதாவது மரியாதை இருக்கிறதா? சுயமரியாதை இருக்கிறதா? நீங்கள் எல்லாம் பெரியார் வழியில் வந்தவர்கள். என்னத்தான் பெரியார் வழியில் கீழ்ச்சிங்க நீங்கள் இவ்வளோ நாளாக சரிச்சது போகாது என்னதுக்கு? அதுக்கு அந்த பனையூரில் போயிட்டு என்ன உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? மானம் சூடு சொரணை இல்லையா? உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்ள, முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்ள, உங்களுக்கு சூடு சொரணை வெக்கம் மானம் கிடையாதா? இப்படி பண்ணின நீங்கள் இந்த மாதிரி என்ன உங்களுக்கு என்ன இப்போ தேர்தல் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, உங்களுக்கு மீண்டும் ஒரு MLA பதவி கிடைக்க போகிறதா? இல்லை அமைச்சர் பதவி கிடைக்க போகிறதா? இல்லை நீங்கள் எல்லோரும் மேயர்களாக ஆகிவிட முடியுமா? ஒன்றுமே இல்லாமல், எந்த லாபமும் இல்லாமல் எடப்பாடிக்கு துரோகம் செய்த நீங்கள், எடப்பாடி ஒரு புறம் துரோகி, அது இருந்து போட்டோம், அது அவருடைய தலையெழுத்து.
அவர் அதை நேரில் சந்திப்பார். நீங்கள் எல்லோரும் எடப்பாடிக்கு துரோகம் செய்தவர்கள் என்று நான் இப்பொழுது சொல்கிறேன். நீங்கள் துரோகிகள் தான். எடப்பாடியை விட்டுவிட்டு கட்சி மாறி அங்கே போய் சேர்ந்தது துரோகம்தான். எஸ்பி வேலுமணி, தங்கமணி, இன்னொருவர் போனார்கள், அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். அதுபோல் நீங்கள் பண்ணினது தப்பு. இப்போ அண்ணாமலை இயக்கத்தில் லட்சோப லட்சம் மக்கள் இணைந்து வருகிறார்கள். அந்த இயக்கத்தில் நீங்கள் சேர்ந்திருக்கக்கூடாதா? அதுவர் நாணயமாக நடத்துவேன், நேர்மையாக நடத்துவேன் என்று அமித்ஷாவிடமும் மோடியிடமும் சண்டையிட்டு கூட அவர் வந்திருக்கிறார். இனி வரப்போகும் அரசியல் விஜய் வர்சஸ் அண்ணாமலை என்று தான் இருக்க போகிறது. மேலும் சொன்னால் விஜய் வர்சஸ் அண்ணாமலை வர்சஸ் உதயநிதி, இப்படி தான் இருக்க போகிறது. பெரியாரே ஒரு மண் என்று சொன்ன காரணத்தால், பெரியாரின் கொள்கைகளை வெறுத்த காரணத்தால் அண்ணாமலை கூட சீமானை சேர்த்து கொள்ளலாம், சீமானுடன் இணையலாம். அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் அவரை சேர்த்து கொள்ளலாம். அந்த அன்புமணி ராமதாஸ் அவருடைய கட்சியை இணைத்து கொள்ளலாம். இனி அடுத்து வரப்போகும் தேர்தலில் வெற்றி பெற்று வெற்றி நாயகனாக இருந்து தமிழகத்தின் முதலமைச்சராக வரப்போவது அண்ணாமலை தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மீண்டும் தவேகாவிலிருந்து வெளியேறி அண்ணாமலையுடன் சேர்வீர்களா? இதெல்லாம் தப்பு, நீங்கள் பண்ணக்கூடாது. இனி அரசியல் களம் மட்டுமல்ல, அரசியல் நிலைமையே மாறப்போகிறது. இந்த அரசியலில் தேர்ச்சி பெற்று வருபவர்கள் பொறுமையுடன் இருந்தால்தான் நீங்கள் அடுத்து வாழ முடியும். காசுக்காக ஆசைப்பட்டு இதெல்லாம் செய்யக்கூடாது. என்ன காசு எத்தனை காசு பணம் வேணும் உங்களுக்கு? எத்தனை கொள்ளை அடிச்சிருக்கீங்க? இந்த சம்பத்து, உடுமலை ராதாகிருஷ்ணன், சிபி சண்முகம், விஜயபாஸ்கர் போராதா? உங்களுக்கு சம்பாதிச்ச காசு போராதா? இனி எத்தனை காலம் நீங்கள் வாழப் போகிறீர்கள்? உங்களுக்கெல்லாம் கூட 70 வயசுக்கு மேலே வயசாகிடுது. இனி நீங்கள் தான் என்று நீங்கள் உறுதியாக நம்புகிறீர்கள். வாழ்க்கை நிலையானது அல்ல, உங்களுக்கு மரணம் ஒன்று உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு இன்றைய சிங்கநாதம் உரையை முடித்துக்கொள்கிறேன். வாசகர்களை, நேயர்களை கேட்டுக்கொள்கிறேன், என்னுடைய சிங்கநாதம் உரைக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். 10 நாளுக்கு ஒரு முறை தான் இனி வீடியோ வரும். மிக நீண்ட உரையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இதை எல்லோரும் பார்த்து ரசிக்க வேண்டும், கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறது மன்னார்குடி சிங்கநாதம் சிவராமன். நன்றி, வணக்கம்.